பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் வேதத்தை மறவேன் என்கிற ஒரு தலைப்பில் வெகு வேகமாய் சுருக்கமாய் உங்களோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 61, 109, 153. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. என் பிரான் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். இன்னைக்கு நாம கரத்தில் இருக்கிற வேதத்தை நாம மறந்து விடுவதற்கு, வாசிக்காமல் இருப்பதற்கு, அதன் படி நடக்காமல் இருப்பதற்கு நிறைய இடத்துல நமக்கு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வருகிறது. அநேக காரியங்கள், நெருக்கங்கள் வருகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் கூட சொல்லி இருக்கிறாங்க, நான் என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஆண்டு கொடுக்கல, ஆண்டு மேல எனக்கு கோபம், நான் பைபிள் வாசிக்கல. அப்படி சொல்லக்கூடாது. தேவ சமூகத்துல தேவ மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. துன்மார்க்கரின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டு, நான் வேதத்தை மறக்கல. என் பிராணன் கையில் இருக்கிறது, நான் வேதத்தை மறக்கல. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவீங்க ஆண்டவரே, வேதத்தை மறக்கல. என்னை ஏமாத்திட்டாங்க, என் சரீரம் மிகுந்த வேதனையில் இருக்கிறது, நான் உபத்திரவத்தின் பாதையில போறேன், இருந்தாலும் உங்க வேதத்தை மறக்கல. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நம்ம என்ன வாழ்க்கையின் சூழ்நிலையில கடந்து போனாலும் ஆண்டவர் கொடுத்த வேதத்தை மறக்க கூடாது. வேதத்தை வாசிக்க மறக்க கூடாது. அதன்படி உண்மையாய் நிற்க மறக்க கூடாது. வேதம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குமானால், வேதத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பமே ஆனால் ஒரு நாளும் மறக்க கூடாது. என்ன நிலைமை வந்தாலும் நம்ம வேதத்தை மறக்க கூடாது. யாரெல்லாம் உங்க வேதத்தை உங்க கரத்தில் வைத்து இருக்கிறீங்களோ ஒரு நாளும் வேதத்தை மறக்காதீங்க. நெருக்கத்தின் நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் நான் வேதத்தை மறந்துட்டேன், மறக்கவே கூடாது. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு குடும்பத்தினுடைய தாயார் தான் தேவ சமூகத்துக்கு போவதற்கு கடைசி நாள்ல கூட 90 வயதிற்கு மேலான அந்த தாயார் முழங்கால இருந்து தேவனை துதிக்கிற துதிகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்தி தன்னுடைய ஜீவனை விட்ட சாட்சியை கேட்டேன். மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அந்த வயதில் அந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்திருக்கார்களா? இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே, நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு சொல்றீங்களே. எனக்கு இது வேலையில ஆண்டவர் நன்மையை செய்யல, நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு சொல்றீங்களே. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. வேதத்தை மறக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் வேதத்தை மறத்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய வேதத்தை மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும்படியா உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்க, பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த வேதத்தை நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிறது, எந்த அளவுக்கு எனக்கு தெளிவாய் விளங்குகிறது, அது இரண்டாவது காரியம். முதலாவது காரியம், வேதத்தை வாசிக்க உங்களை அர்ப்பணிங்க. கடந்த நாட்கள்ல எங்களுடைய ஆலயத்துல தேவனுடைய கிருபையினால 20 பேர் புதிய ஏற்பாட்டை ஒரே நாள்ல வாசிக்கும்படியா, BSSR என்கிற மெத்தட் மூலமா வாசிக்கும்படியா தேவன் உதவி செய்தார். அதுல ஒரு சில பிள்ளைகளுக்குள்ளாய் தேவன் அக்னியை போட்டு அடுத்த நிலைகளுக்கு நான் சொல்லணும்னு கடந்து போறாங்க. சந்தோஷம். ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு சந்தோஷப்படுகிற பிள்ளைகள் வளரணும். வேதத்தை மறக்க கூடாது. எங்கள் ஆலயத்தை வேதத்தை மறக்காமல் வாசிக்கும்படியா அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து ஒரு வாரம் நீங்க வேதம் வாசிக்கல, ஒரு மாத வேதம் வாசிக்கல, இன்றைக்கு நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. என்ன சொல்லிருந்தாலும் வேதத்தை மறக்காதீங்க. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்கவே கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மை, உங்கள் சரீரத்தில் சுகம், விடுதலை எல்லாம் உங்களை சந்திக்கும். வேதத்தை மறவாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். God bless you.